எண்ணெய் விடவும் முதல் ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விற்றணும் அதானே? ஆ தேவையான அளவு எண்ணெய். சரி. அடுத்தது சீக்கிரம் சொல்லணும், அப்போ தான் நல்லா கட் பண்ணி எடுக்கணும். எண்ணெய் கொதிச்ச தான் இது போடணும். எண்ணெய் கொதிச்சில்ல, கொதிச்ச பிறகு உள்ளி பசங்க நேரமாக அதனால உள்ளியை நேரமே போடணும். உள்ளியை போட்டாச்சுன்னா அடுத்தது இது நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரை ரைஸ் செய்ய போகிறோம். அது ஃபஸ்ட்டு சட்டி வச்சு எண்ணெய் விற்றி உள்ளி போட்டாச்சு. உள்ளியை தொலி எடுக்காமல் போட்டாச்சு. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணுமா? நல்லா வதக்குங்க. உள்ளி சிவப்பு கலரில் ஆகும், அது வரை வதக்க பொன்னிறமாக. வா வா அதை எடுத்து போடுவோம். அடுத்தது தக்காளி போட போகிறோம். ஒரு தக்காளி ஒரு வெங்காயமா? சரி. ஒரு சாப்பாடு, 2 சாப்பாடுன்னா 2 வெங்காயம் 2 தக்காளி. சரி. பச்சை தக்காளி நல்ல வதங்கணும். அடுத்த கொஞ்சம் உப்பு போடணும். உள்ளியும் தக்காளி வேகக்காண்டி உப்பு போடுறது அதானே? மிளகு, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முட்டை அடித்து ஊற்றியாச்சு. இதையும் கிட்டணுமா? சிம்மில் போடு. சட்டி இன்னைக்கு 2 ஆக்குவேன் அதானே? போடணுமா? அதுக்கப்புறம் சோறு தட்டணும். இப்படி ஒரு ஃப்ரை ரைஸ் நான் எங்கேயுமே கண்டது இல்லை. எப்படியா பண்ணுவாங்க ஃப்ரை ரைஸு? மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு சட்டில் வத்தல் பொடி. அப்போ ஃப்ரை ரைஸ் இல்லை இதெல்லாம். இது வத்தல் பொடி சாதம். கொஞ்சோண்டு சிக்கன் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடி. கொஞ்சம் தான் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னது? மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு. இனிதான் ஃப்ரை ரைஸை நல்லா போட்டு கிண்டனா தானே? ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குமா? ரெடி ஆயாச்சா? அதுங்களா சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அதானே? சொல்லு. சொல்லுங்கா ஏதாவது டேஸ்ட் பாரு. நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கண்ணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு.